உங்களோட மெயில் ஐடி அனுப்புங்க. ஸோ நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பேப்பர ஒட்டணும் இல்லையா? அந்த சைடு மட்டும் லைட்டா ஸ்டிக் ஆயிருக்கும். இது வந்து நான் 1 கேஜி கேக் பண்றேன். டின்ல தான் நான் போட்டிருக்கேன். இது நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு கேக்கு. சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு. அண்ட் ஹாட்டாவும் இருக்கு. சூடா இருக்கு. இப்பதான் நான் எடுத்தேன் வெளியில. பேப்பர் பாருங்க. பேப்பர் வந்து எவ்வளவு அழகா அப்படியே வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம கேக்க ரெடி பண்ணிட்டோம். இந்த இதுலயே நான் வச்சுக்கிறேன் இந்த கேக்க. ஸோ இப்போ இது வந்து டீ கேக் ரெடி. இந்த பீஸ் போட்டு நீங்க சேல் பண்ணலாம். இல்ல இத ஹனி கேக் மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ இது பீஸும் நான் போட்டு காட்டுறேன். ஹனி கேக்கும் நார்மல் கேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம இந்த கேக் பட்டர் கேக் யாரோ கேட்டாங்க. ஸோ பட்டர் கேக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. மேல நீங்க கிரீம் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லன்னா ஹனி கேக்குக்கு கிரீம் போட மாட்டாங்க. கிரீம் லைட்டா போட்டுக்கணும்னா போடலாம். நான் இப்ப கிரீம் ரெடி பண்ணல. அதனால கிரீம் போடல. சரிங்களா? இப்ப பாருங்க இதுல ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கு. சரியா? கேக் வந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த இதுல வந்து நான் இந்த வெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அங்கங்க தண்ணி ஊத்திக்கலாம். கேக் வந்து ஜில்லுன்னு மாய்ஸ்ட்ன்னு இருக்கும். அதுக்காக இத நம்ம வெட் பண்றோம். ரொம்ப வந்து தண்ணி ஊத்தி ரொம்ப சாகி ஆக்க வேண்டாம். ஸோ லைட்டா அந்த மாரி ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்தேன். அதுலயும் பாதி தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தண்ணி வந்து உங்களுக்கு லைட்டா கையில ஒட்டணும். இவ்வளோ இருந்தா போதும். ஸோ இது ஜாம் எடுத்திருக்கேன். ஓம்ஸ் ஜாம். அ எந்த ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். லைட்டா சுடு தண்ணி வேணா போட்டுக்கோங்க. இல்லன்னா நார்மல் வாட்டர் போட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்தது ஜாம் அப்டின்னா, கொஞ்சமா நீங்க ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, 1 டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா, லைட்டா நல்லா கரைஞ்சு உங்களுக்கு ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சில வந்துரும். இது இன்னும் திக்கா இருக்கு. நான் இன்னும் 1 டீஸ்பூன் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். அதே சுகர் வாட்டர் தான் எடுத்துக்கிறோம். இது ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சிக்காக இது கொஞ்சமா தான் இருக்கு. அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாரி ஜாம் எடுத்துக்கிட்டா போதுமானது. நான் பிளேட் எடுத்துட்டு வரேன். பிளேட்ல கேக் வந்து சூடா லைட்டா வார்மா இருக்கு. கேக் வச்சிடலாம். கேக் மேல இந்த ஜாம் வந்து நம்ம ஊத்த போறோம். இதுல ஹனியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனி வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க வெறும் ஜாம் மட்டுமே நான் மிக்ஸ் பண்றேன்.
ஸோ இது பேர் வந்து பேலட் நைஃப்ன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாம் வந்து ஹனியோட நம்ம சேர்த்துக்கலாம். ஹனி கேக்ன்றது அதுதான். இந்த தண்ணி நம்ம தண்ணியும், சர்க்கரையும் கலந்து நம்ம இதுல ஊத்துனோம் இல்லையா? ஸோ அந்த தண்ணிக்கு பதிலா நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். சாரி, சர்க்கரைக்கு பதிலா ஹனி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஹனி அந்த மாரி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த ஹனியோட ஃப்ளேவருக்காக. பாருங்க இந்த மாரி ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் வந்து இதுல ஹனி சேர்க்கல. பட் ஆக்சுவலா ஹனி சேர்த்தீங்கன்னா ஹனி கேக் வரும். அதுல ஜாமும் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஜாம் பிளஸ் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் ஜாம், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, கொஞ்சமா தண்ணியும் ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சி வரதுக்காக தண்ணியும் நம்ம சேர்த்துப்போம். மேலாக மட்டும், ரொம்ப ஃபுல்லா வேண்டாம். மேலாக மட்டும் நம்ம இந்த ஜாம் ஃபுல்லா நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது மேல நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஆட் பண்ண போறோம். சரிங்களா? டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இது ரெடிமேடா விக்குது. 1 கேஜி வந்து 120 ரூபீஸ் சம்திங் தான். இது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். கோகோனட் பவுடர் கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கும். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடைகள்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், ஹனி கேக்குன்னு சொல்லி. இதுக்கு நடுவுல ஒரு லேயர் வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுவுல கேக்கை வந்து 2ஆ கட் பண்ணி நடுவுலயும் கொஞ்சம் அந்த ஹனி சிரப் போட்டு நம்ம பண்ணலாம். பட் இது மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லா எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்த பார்த்தா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு போதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேக்கை நம்ம பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பட் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்க வச்சு எடுக்கலாம். ஆல்ரெடி தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தண்ணியே போதும். இப்போ இன்னும் மேலே ஆட் பண்ணலை. இந்த தண்ணி போதும். கட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பீஸ் போட்டு நீங்க கொடுக்கலாம். ஸோ கேக் கட் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இது நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ட்ரையாவும் இல்லாம பார்க்கவும் நல்லா இருக்கும். பீஸ் வந்து நீங்க உங்க விருப்பம் போல நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவும் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுகளையும் கட் பண்ணலாம். இந்த அளவும் கட் பண்ணலாம். கேக் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேக் வந்து லைட் எல்லோயிஷ் கலர்ல வரும். ஒயிட் கலர்ல இருக்காது. ஒயிட் கலர் இருந்தா நம்ம வந்து இந்த மார்கரைன் போடும்போது தான் ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ நம்ம மார்கரைன் எதுவும் யூஸ் பண்ணல. நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்றோம். இதே சாப்பிட்டு பாருங்க. இந்த ஆல்ரெடி இதுல தண்ணி நம்ம ஊத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் மாய்ஸ்டா வேணும்னா நம்ம எடுத்த தண்ணி இதுல ஃபுல்லா போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இந்த இதுலயே போட்டுக்கோங்க. டின்லயே போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரீசர்ல வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அந்த மேலே இந்த ஜாமு இந்த இது கோகோனட் பவுடர்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடலாம். சர்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேம் இப்போ நாளைக்கு கிளாஸ்ல பசங்க பார்க்கலாம். வந்து இந்த சொல்லுங்க. சொல்லுங்க. பசங்க வந்து சில பசங்க இந்த கோகோனட் பவுடர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம மில்க் கோகோனட் பவுடர் அந்த பவுடர் மாதிரி ஏதாவது. இல்ல மில்க் பவுடர் போட வேணாம். மில்க் பவுடர் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். ஸோ வெறும் ஓகே பிளெயினா ஜாம் மட்டும் தடவிக்கலாம். இது மேல வேணும்னா நீங்க ஓகே. க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேல ஓ வந்து குட்டியா ஓகே க்ரீம் மாதிரி போட்டுக்கலாம். க்ரீம் எப்படி போடுறதுன்றத நம்ம நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் ஹனி கேக். ஆக்சுவலா இதுல ஹனி 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஜாம்,
அண்ட் ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். நம்ம வாட்டர்லயும் வந்து ஹனி ஆட் பண்ணணும். பட் நான் இப்போ என்கிட்ட ஹனி நிஜமா இல்ல. ஸோ நான் அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ ஹனி கேக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட எனக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. ஓகே மேம். Thank you, ma'am. தேங்க்யூ மேம்.